ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ நான் இன்றைக்கி என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா என்னுடைய தாலி கயிறை நான் மாற்றுறேங்க. தாலி கயிறில் புதுசாக என் திருமங்கலத்தோட ஒரு புது வரவை நான் இன்றைக்கி ஆட் ஆன் பண்ண போகிறேன். அது என்னன்னு பார்த்திங்கன்னா வாழையடி வாழையாக நம்ம செழிச்சிருக்கிறதுக்காக வாழை சீப்பை ஆட் ஆன் பண்ணுறேன். என் கணவருடைய ஆயுள் ஆரோக்கியத்துக்காக அண்ட் தென் என் குழந்தைங்களுக்காகவும். இந்த உலகத்திலேயே பிடிச்சது என் கணவர் மட்டும்தான் ஃபஸ்ட்டு, ரெண்டாவது என் குழந்தைகள். அவங்களுக்காக என்ன பண்ணுமோ அது கண்டிப்பாக பண்ணுவேன் மேம். ஸோ அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வெள்ளிக்கிழமை மாலை நேரம் மாற்றுறது அவ்வளோ நல்லதுங்க. ஸோ நீங்களும் சரடு மாற்றுறதுக்கு முன்னாடி நல்லா சாமிகிட்ட ப்ரே பண்ணிவிட்டு வச்சு எடுத்துக்கிட்டுங்க, நல்லா ஆத்மார்த்த மனசோட ஒரு லவ்வபுளாக உங்கள் கணவருக்காகவும் உங்கள் குடும்பத்துக்காகவும் நீங்கள் மனதார பகவான்கிட்ட வேண்டிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபஸ்ட்டு மஞ்சள் கயிறு கட்டிக்கங்க. கட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா தாலி சரடை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஐ மீன் தாலி கொடியை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு பொறுமையாக எடுத்து ரிமூவ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கயிறு கட்டிட்டிங்களா, நெக்ஸ்ட்டு உங்கள் தாலி கொடியை எடுக்கணுங்க. எடுத்துங்க. ஸோ அவங்களே பகவான்கிட்ட வச்சு நம்ம கும்பிட்டுக்கணுங்க. நான் கும்பிட்டு தான் பண்ணேன். கும்பிட்டுட்டு அடுத்தது என்ன பண்ணுன்னா நான் கும்பிட்ட பாருங்கள். ஸோ கும்பிட்டதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவேன்னா நெக்ஸ்ட் ஒன் என்னுடைய தாலி சரடில் இருக்க அந்த நாட்டை கட் பண்ணிவிட்டுங்க. ஸோ அதில் இருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் நாட் எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணுவாங்க. நான் போட்டிருந்த மகாலட்சுமி பவளம் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்ததாக பாருங்கள் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுவேன். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பொறுமையாக உங்கள் கணவர் ஆயுள் ஆரோக்கியம் நீடிக்கணும், உங்கள் குடும்பம் செழிச்சு வரணும், உங்கள் செல்வங்கள் குழந்தை செல்வங்கள் செழிச்சு வரணும்னு மனசார நினச்சிட்டு புது கயிறில் நான் கோக்க ஆரம்பிக்கிறேங்க. அதே மாதிரி நீங்களும் ஆத்மார்த்தமாக மாலை பொழுதில் கேளுங்க. மகாலட்சுமி அனைத்து பெண் தெய்வங்களும் உங்கள் கூட இருந்து வாழ்க்கையில் மிக உறுதுணையாக நின்று உங்களுக்கு நல்லதே செய்வாங்க. நான் என் கணவரை மனசார நினச்சிட்டு என் குழந்தைங்களை நினச்சிட்டு கோத்துட்ருக்கேங்க. ஸோ ஒவ்வொன்றா பொறுமையாக கோருங்க. மனசில் அவ்வளோ சுகம் இருக்கும், அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜிஸ் இருக்கும். பவளம் எல்லா பெண்களுமே போடணுங்க. ஆயுள் ஆரோக்கியத்துக்கும் குடும்ப நலத்துக்கும் அவ்வளோ நல்லதுங்க. ஒற்றுமை கணவன் மனைவிக்குள்ளே எவ்வளோ நிலவும் தெரியுங்களா? என்ன சண்டை இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்குள்ள ஒரு சண்டை வருதுன்னா கண்டிப்பாக ஒரு பவளம் ஆட் ஆன் பண்ணி பாருங்கள். அவ்வளோ சண்டைங்கிற விஷயமே இருக்காதுங்க. அவ்வளோ ஒற்றுமை இருக்கும். திருமணம் தடை இருக்கா, திருமணம் தள்ளி போகுதா, நீங்கள் ஒரு சுமங்கலிக்கு ஒரே ஒரு பவளம் பேர் வாங்கி கிஃப்ட் பண்ணி பாருங்களேன். அவங்க இதே மாதிரி என்ன மாதிரியே ஹாப்பியாக கோர்த்து போடுவாங்க. அப்போ கிடைக்கிற ஒரு மகிமை பாருங்கள். நான் ஃபுல்லாக கோத்துட்டேன். எவ்வளோ சுபிட்சமாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் கோத்து சுவாமியுடைய கழுத்தில் போட்டு வேண்டிட்டு அப்படியே அவங்களோட பிளஸ்ஸிங்ஸோடு எடுத்து உங்களோட கழுத்தில் போட்டுக்கங்க. போடும்போது இருக்க ஒரு ஆத்மார்த்த திருப்தி, அந்த சந்தோஷம் என் முகத்தில் பாருங்களேன் மலர்ந்துருக்கும். நீங்களே இதே மாதிரி கோத்துக்கிட்டு ஒத்திக்கங்க. ஸோ புக்கிங் நம்பர் 9344688899 பவளம் வேணும்னா இமீடியட்டாக வந்துக்கங்க. மினிமம் 3 பேர் போடுங்க மேம், 10 பேர் போடாட்டியும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. லவ் யூ. நம்ம பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். தாலி பவளம் மறக்காமல் புக் பண்ணிக்கோங்க.